என்னங்க உங்க தங்கச்சிக்கு என்ன மகாராணி நினைப்பா? வீட்டுல ஒரு வேலை செய்ய மாட்டா, எல்லா வேலையும் நான் தான் செய்யறேன். நான் என்ன உங்க வீட்டு வேலைக்காரியா? என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையா 2 பிரச்சனை, 1000 பிரச்சனை. சாப்பிட்ட தட்டை கூட கழுவ மாட்டா, சாப்பிட்டு அந்த குப்பையை எடுத்து குப்பையில போடணும்னு கூட தெரியல, அப்படியே திரும்ப சிங்க்ல போடுற, சிங்க் அடைச்சுக்குது. அது மட்டும் இல்ல, எல்லா ரூமுக்கும் போறா, எல்லா ரூம்ல லைட் ஃபேனை போட்டுட்டு அவ பாட்டுல வெளியே கிளம்பி போறா, அதை ஆஃப் பண்ணணும்னு கூட தெரியல. குளிச்சுட்டு வந்து நல்லா தலையை தொடச்சிட்டு அப்படியே அந்த ஈர தவளை பெட் மேல போட்டு போடுது. அது காய வைக்கணும் கூடமா தெரியாது, அது கூடமா நான் பண்ணணும். அது மட்டும் இல்ல, சரி துணி துவச்சு காய போட்டு அதை எடுத்துன்னு வந்து சோஃபா மேல வச்சா அதை மடிச்சு வைக்கணும் கூடமா தெரியாது. நல்லா உட்காந்து டிவி பாக்குறா, பக்கத்துலதான் இருக்கு அந்த துணி, மடிக்கிறதுக்கு 2 நிமிஷம் ஆகுமா? அது கூட நான் வந்துதான் அவ்வளவு நேரம் வேலை செஞ்சுட்டு வந்துதான் அதையும் நான் செய்யணும். ஏங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட நீங்க கேட்க மாட்டீங்களா? உங்க கண்ணை எடுத்துருக்கதானே இதெல்லாம் நடக்குது. நான் அவளை கேட்கிறேன், நீ டென்ஷன் ஆகாத போ. நான் ஃப்ரீயா பிரின்சி, எப்ப பார்த்தாலும் போன் பேசிட்டே இருக்க, இங்க வா. ஏண்டி வீட்டுல ஒரு வேலை கூட செய்ய மாட்டியா? தொட்ட கை தொட மாட்டேற, இஷ்டத்துக்கு வர இஷ்டத்துக்கு போற, ஒரு வேலை செய்ய மாட்டேற. வீட்டுல எல்லாம் அப்படியே போட்டபடியே இருக்கு, கொஞ்சம் கிளீன் பண்ணலாம்ல. எப்பதான் இதெல்லாம் செய்ய போறியோ? எதுக்குங்க எப்ப பாரு அவளை திட்டிட்டே இருக்கீங்க? படிக்கிற பொண்ணுங்க, படிக்கட்டும். இந்த வயசுல படிக்காம எப்ப படிக்க போறா? வேலை எல்லாம் செய்ய தேவையில்ல, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். அவள் படிச்சு நல்லா முன்னேறினா போதும். அம்மா வீட்டுல தாங்க ஃப்ரீயா இருக்க முடியும். போற இடத்துல அவ எப்படி இருக்கணும் அவளுக்கு தெரியும். அவளை சும்மா குறை சொல்லினே இருக்காதீங்க, அவ எல்லாமே நல்லா ஹேண்டில் பண்ணிப்பா. நீ வா பிரின்சி போலாம், அவருக்கு எப்பவும் திட்டுறதுதான் வேலை. எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்துருக்கேன், இப்ப இட்லியே திருப்பி போடுறானே.